ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிஐ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டொமேட்டோ ரைஸ், அதுக்கு சைடிஷாக கேபேஜ் பக்கோடா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டொமேட்டோ ரைஸ் பண்ணிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பிரிஞ்சி இலையை நல்லா பிச்சு போட்டிருக்கேன், 2 பெரிய துண்டு பட்டை, ஒரு குத்து கருவேப்பிலை. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவில் தான் எடுத்திருக்கேன். தக்காளி முழுசாக இருக்கக்கூடாது, நல்லா வதங்கிடணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். மசாலா சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடலாம். கொஞ்சமாக மல்லித்தலையை சுத்தம் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். மசாலா எல்லாம் சேர்த்து அடிப்பிடிக்காமல் வதக்கியாச்சு. சாப்பாட்டு அரிசியில் ஏற்கனவே சாதம் வடித்து ஆற வச்சுருந்தேன், அதை இதோட இப்போ சேர்த்துடலாம். சாப்பாட்டுக்கு வடிக்கிற பக்குவத்திலே தான் வடித்து எடுத்திருக்கேன். சாப்பாடு ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது, நல்லா வெந்திருக்கு, உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக நெய் சேர்த்து சாதத்தை நல்லா கலந்து எடுத்துடலாம். நெய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சாப்பாட்டில் மசாலா நல்லா கலந்து வந்துடணும், அங்கங்கே தனித்தனியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துடணும். மசாலா எல்லாத்துலேயும் ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். சாப்பாடு கிளறும் போதே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. சாப்பாடு கலந்து எடுத்தாச்சு. நல்லா மசாலாலாம் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். சாதமும் குழையாமல் நல்லா உதிரியாக இருக்குது. இந்தமாரி கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரேமாரி சாப்பாடு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் போர் அடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்தமாரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும், திரும்ப வேணும்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட் நாக்கிலே இருக்கும். டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கேபேஜ் பக்கோடா எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா உதிரியாக கலந்து விட்டுறலாம். ஒவ்வொரு இதழும் தனியாக வந்துருச்சு பாருங்கள். 150 கிராம் கேபேஜை நீட் வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். கேபேஜில் தண்ணி எதுவும் இருந்துடக்கூடாது, நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் கேபேஜையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ரெண்டையுமே நல்லா உதிரியாக கலந்து எடுத்தாச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், 150 கிராம் கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். தோலோடு நச்சு எடுத்த 3 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பாதி பச்சை மிளகாவை நல்லா மெல்லிசாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன், 2 குத்து கருவேப்பிலை, தேவையான அளவு பொடி உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வத்தல் பொடி 1/2 ஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், அதில் இருக்க ஈரப்பதமே நமக்கு கரெக்டாக இருக்கும். மசாலா எல்லாத்தோடு சேர்ந்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. கலந்து எடுக்கும்போதே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. பக்கோடாக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம்.
கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஏற்கனவே நான் ஒரு வாட்டி பொரித்து எடுத்துட்டேன். இது 2வது வாட்டி தான். எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் போட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் இதை விட ரொம்ப சின்னதாக போடணுனாலும் போட்டு எடுத்துக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து மொறுமொறுன்னு வரும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதேமாரி எல்லா பக்கோடாவையும் பொரித்து எடுத்துடலாம். இன்னொரு வாட்டி கூட கொஞ்சம் சின்னதாக போட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப சின்ன சைஸாகவே போட்டு எடுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக ஆனதுக்கப்புறம் போடுங்க. போடும்போது அடுப்பை கம்மி பண்ணிடுங்க. ஆனால் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் திரும்ப அடுப்பை நல்லா கூட்டி வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்கவும் செய்யாது. நல்லா ஒன்று போல் வெந்து வரும். சின்ன சின்னதாக போட்டதும் நல்லா ப்ரௌன் நிறமாக வந்துருச்சு. எடுத்துடலாம். கேபேஜ் பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். டொமேட்டோ ரைஸுக்கும் கேபேஜ் பக்கோடாக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டு சாப்பாடு தான் என்றைக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம். இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா நம்ம குழந்தைங்க எப்படி சாப்பிடாம வருவாங்க? கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு லஞ்ச் பாக்ஸை எம்டியாக தான் கொண்டு வருவாங்க. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டிகை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.